ஏப்ரல் 13 அன்னைக்கு நவீன போர் தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை இந்தியா அடைஞ்சிருக்காங்க. ஏப்ரல் 13 அன்னைக்கு இந்தியாவுடைய ப்ரீமியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனான DRDO அவங்களோட 30 கிலோவாட் லேசர் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டமை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்காங்க. ஏப்ரல் 13 அன்னைக்கு நடந்த சோதனையில் இந்த 30 கிலோவாட் லேசர் சிஸ்டம் ஃபிக்ஸ்ட் விங் ட்ரோன்ஸையும் ஸ்வாம் UAVஸையும் துல்லியமாக தாக்கி அழித்து அதோடைய திறமையை நிரூபிச்சிருக்கு. இவ்வளோ அட்வான்ஸ்டான இந்த சிஸ்டம் இந்தியா கிட்ட இருக்கிறது இந்தியாவுடைய கவுண்டர் ட்ரோன் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை பல மடங்கு அதிகப்படுத்தும். மேட் இன் இந்தியா டைரக்ட் எனர்ஜி வெப்பனான 30 கிலோவாட் லேசர் டைரக்ட் எனர்ஜி வெப்பனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ப்ரொஜெக்டைல்ஸை பயன்படுத்தாமல் ஹைலி ஃபோக்கஸ்ட் எனர்ஜியை பயன்படுத்தி இலக்குகளை தாக்கி அழிக்கிற ஆயுதம் தான் டைரக்ட் எனர்ஜி வெப்பன். பொதுவாக லேசர், மைக்ரோவேவ்ஸ், பார்ட்டிகல் பீம்ஸ்னு ஏதாவது ஒன்று டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் பயன்படுத்தும். இந்தியா இப்போ சோதிச்சிருக்கிற இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம் லேசர் பீமை பயன்படுத்துது. ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்தப்படுற கைனட்டிக் வெப்பன்ஸை கம்பேர் பண்ணும்போது லேசர் சிஸ்டம்ஸ் உடனடியாக டார்கெட்டை எங்கேஜ் பண்ணும். இதோடைய டார்கெட்டிங் துல்லியமாக இருக்கும். இதோடைய பர் ஷாட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இவ்வளவு கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால லோ RCS த்ரெட்ஸான ட்ரோன்ஸ், லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் எல்லாம் எதிர்கொள்ள டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் சரியான ஆயுதமாக பார்க்கப்படுது. DRDO இந்த வெப்பன் சிஸ்டமுக்கு சசஸ்திர சக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதா சிலர் சொல்கிறாங்க. சசஸ்திர அப்படின்னா 1000ன்னு அர்த்தம், சக்தி அப்படின்னா பவர்னு அர்த்தம். சக்தி அப்படிங்கிற வார்த்தை ஃபெமினின் எனர்ஜி, அதாவது பெண் சக்தியையும் குறிக்குது. இந்த வெப்பன் சிஸ்டமோட ப்ரோட்டோடைப்புக்கு DRDO வச்ச பேர் துர்கா. துர்கை அம்மனை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பேரை இந்த சிஸ்டம்க்கு வச்சுருந்தாங்க. துர்கா சிஸ்டம் ஒரு கான்செப்ட் ஸ்டேஜ் வெர்ஷன். இதுக்கு ரொம்ப கம்மியான காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் தான் இருந்துச்சு. இந்த துர்காவோட கம்ப்ளீட் ஆப்ரேஷனல் வெர்ஷன் தான் இப்போ சோதிக்கப்பட்டிருக்கிற சசஸ்திர சக்தி. இந்த வெப்பன் சிஸ்டம் மவுண்ட் செய்யப்பட்டிருந்த ட்ரக்கில் துர்கை அம்மனுடைய ஃபோட்டோ இருந்தது குறிப்பிடத்தக்கது. சசஸ்திர சக்தி அப்படிங்கிற பேருக்கு 1000 ஆயுதங்களோட சக்தி உள்ள சிங்கிள் கண்ட்ரோல்டு பீம் அப்படிங்கிற இன்னொரு பெயர் காரணமும் சொல்லப்படுது. சசஸ்திர சக்தி அப்படிங்கிற பேருக்கு ஒரு சைடில் இவ்வளவு காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் சிலர் சசஸ்திர சக்தி அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டுடைய கோட் நேம் தானோ, அது இந்த சிஸ்டமோட பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டமோட அஃபிஷியலான பேருன்னு அவங்க சொல்கிறது IDD&IS Mark 2A. IDD and IS உடைய விரிவாக்கம் இன்டிகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்ட்ரடிக்ஷன் சிஸ்டம். ஏற்கனவே IDD and IS Mark 1ஓட 23 சிஸ்டம்ஸ் நம்மக்கிட்ட சர்வீஸில் இருக்குது. IDD and IS Mark 1 ரொம்பவே கம்மி பவர் உள்ள லேசர் எனர்ஜியை தான் பயன்படுத்துது. அதனால இது ரொம்பவே கம்மியான ரேஞ்சில் தான் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சைஸ் ட்ரோன்ஸை தான் இதால் தாக்கி அழிக்க முடியும். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே நுழைய முயற்சி செஞ்ச பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸை IDD/ISஓட Mark 1 தான் சுட்டு வீழ்த்துச்சு. IDD and ISஓட Mark 2 வெர்ஷனும் இருக்குது. இந்த நிலைமையில் இப்போ சோதிக்கப்பட்டிருக்கிறது லேட்டஸ்ட் அண்ட் அட்வான்ஸ்டான IDD and ISஓட Mark 2A வெர்ஷன். DRDO இந்த லேசர் வெப்பன் சிஸ்டமை 2 4x4 வாகனங்களில் மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வாகனத்தில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருந்துச்சு. இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டார்கெட்டிங் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் வான்வழி அச்சுறுத்தல்களை ட்ராக் பண்ணும். 2வது வாகனத்தில் பீம் கண்ட்ரோல் யூனிட் இருந்துச்சு. டார்கெட் செய்யப்பட்ட இலக்கு மேலே பவர்ஃபுல்லான லேசர் பீமை பாய்ச்சி அந்த இலக்கை அழிக்கிறது இந்த பீம் கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. இப்போ நடந்த சோதனையில் ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டும் ஒரு பீம் கண்ட்ரோல் யூனிட்டையும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் தேவை ஏற்படும் போது ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் கூட பல பீம் கண்ட்ரோல் யூனிட்ஸை பயன்படுத்த முடியும். இது மாதிரி மல்டிபிள் பீம் கண்ட்ரோல் யூனிட்ஸை பயன்படுத்துறதன் மூலமாக ஒரே நேரத்தில் பல இலக்குகளை இந்த சிஸ்டமால் எங்கேஜ் பண்ண முடியும். ஆந்திர பிரதேஷோட குர்னூலில் உள்ள நேஷனல் ஓப்பன் ஏர் ரேஞ்சில் தான் இந்த 30 கிலோவாட் டைரக்ட் எனர்ஜி வெப்பனுடைய சோதனை நடந்திருக்கு. DRDOவோட லெபார்டரியான செஸ் தான் இந்த சிஸ்டமை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நடந்த இந்த சோதனையில் பலவிதமான டார்கெட்ஸை இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டமை வச்சு தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த ஃபீல்ட் ட்ரையல்ஸில் இந்த சிஸ்டமை பயன்படுத்தி ஃபிக்ஸ்ட் விங் UAVஸை தாக்கி அழிச்சிருக்காங்க. ஸ்வாம் ட்ரோன்ஸுடைய கோஆர்டினேட்டட் அட்டாக்கை தடுத்து தாக்கி அழிச்சிருக்காங்க. ஒரு ஆண்டனாவுடைய ரேடியேட்டிங் பேனலை பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சிஸ்டமை பிளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் இந்த சிஸ்டமோட எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ட்ராக்கிங், பீம் ஃபோக்கஸிங் சிஸ்டம்ஸ் மற்றும் ஆட்டோமேட்டட் கில் அசஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் 5 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் DRDO 3.5 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இந்த சிஸ்டமை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் எனர்ஜி வெப்பனுடைய ஃபியூச்சரை பற்றி பார்த்தோம்னா இந்த 30 கிலோவாட் சிஸ்டமை இன்னும் காம்பேக்ட் ஆக்கி இதை விமானங்கள்லையும் கப்பல்கள்லையும் பொறுத்துற திட்டம் DRDOவுக்கு இருக்குது. இந்த சிஸ்டம் மட்டும் இல்லாமல் 100 கிலோவாட் லேசர் சிஸ்டமையும் 300 கிலோவாட் லேசர் சிஸ்டமையும் DRDO டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. DRDO டெவலப் பண்ணிட்டு இருக்கிற 300 கிலோவாட் லேசர் சிஸ்டமுடைய கோட் நேம் சூர்யான்னு சொல்லப்படுது. உலகத்தில் உள்ள பல நாடுகள் ஹை எனர்ஜி வெப்பன் சிஸ்டமை உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில நாடுகளால் மட்டும்தான் ஹை எனர்ஜி வெப்பனை தயாரிக்க முடிஞ்சிருக்கு. 300 கிலோவாட் டைரக்ட் எனர்ஜி வெப்பனை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணதன் மூலமாக USA, ரஷ்யா, சைனா, இஸ்ரேல்
ஆகிய நாடுகள் கூட இப்போ இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. இப்போ சமீப காலத்தில் நடந்த அர்மீனியா அசர்பைஜான் போர், ரஷ்யா உக்ரைன் போரில் எல்லாம் அதிக அளவில் ட்ரோன்ஸும் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலைமையில் யூஏவிஸ், ஸ்வாம் ட்ரோன்ஸ், லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸை எல்லாம் கம்மியான செலவில் தாக்கி அழிக்கக்கூடிய இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய டாக்டிக்கல் எட்ஜை கொடுக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.